என்னங்க கூப்பிடுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற? உனக்கு லவ் டுவேட்னா ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாதவன் என்னோட ஃபேவரட். அதான். மாதவனை உனக்கு எதுக்கு பிடிக்கும்? இது என்னங்க கேள்வி? பிடிக்கும், அவ்வளவுதான். அழகா, கலரா, ஜம்முன்னு இருக்காரு, அதுக்காகவா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் ரொம்ப நல்லா நடிப்பாரு, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ வெறும் நடிப்பு திறமைக்காக மட்டும் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு மாதவனை பிடிக்கணும்னு தோணல. பின்ன சரி, அதை விடு. எதுக்கு வீண் பேச்சு? சங்ககாலம் முதல் தமிழக மக்களின் முக்கிய பொழுதுபோக்காக இருந்து ஓரளவிற்கு அழிந்துவிட்ட சேவல் சண்டைக்கு சற்றே உயிரூட்டுவதாக பூலாவரசு கிராமம் விளங்குகிறது. ஜல்லிக்கட்டுக்கு அலங்காநல்லூர் என்றால் சேவல் சண்டைக்கு பூலாவரசு கிராமம் திகழ்கிறது. கரூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளப்பட்டிக்கு அருகில் உள்ள இந்த கிராமத்தில் ஆங்கிலேயர் காலம் தொட்டே சேவல் போட்டிகள் நடைபெறுகிறது. இப்போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களின் செல்ல வளர்ப்பான கட்டுச்சேவல்களை களத்தில் இருப்பதற்கு சண்டை பெறுகிறது. சண்டையில் விழுப்பும் பெற்றுவிடும் கோச்சை என்பது ஒரு துளிதானா கண்ணு, நீ ஒற்றை துளியா கோடி கடலா, உண்மை சொல்லடி பெண்ணு. வசந்தி. என்ன நிர்மலா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியே வாயே. ஐயோ, நம்ம 2 பேரும் சீட்ல இல்லைன்னா அந்த ஆளு கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் வேணும். கடனா தான். உன்கிட்ட இருக்கா? எவ்வளவு? 5000 வேணும். 5000? அம்மா, 5000 உனக்கு என்ன செலவு? நான் ஒரு இடத்துல கடன் பட்டுட்டேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்தாகணும், அதான் கேட்டேன். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே. நான் வேணா நம்ம சார்கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? ஐயோ வேண்டாண்டி. ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்க, தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத. நான் இப்பதான் வேலையில் ஜாயின் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை. கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் சம்பளத்துலேருந்து கழிச்சுக்கலாம்ல. அப்புறம் உன் இஷ்டம்டி. சார். என்ன? எங்க வந்த? ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சார். என்ன லீவா? அதெல்லாம் தர முடியாது. அதான் முதல்லயே சொல்லிருக்கல, லீவ் எல்லாம் கேட்க கூடாதுன்னு. இல்ல சார், நான் லீவ் கேட்க வரல. வேற என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார். பணமா? இப்பதானே வேலைக்கு சேர்ந்த, அதுக்குள்ள என்ன பணம்? 1ஆம் தேதி வேலையை முடிச்ச உடனே சம்பளம் வாங்கிக்க போறல்ல? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா அப்புறம் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க சார். இது நல்ல ஐடியாவா இருக்கு. எவ்வளவு வேணும்? 5000 rupees சார். ஏன் ஒரு 25000 கேட்டிருக்கலாமே? சார் முடியாதுன்னு சொல்ல போறேன். அதிகமா கேட்டிருக்கலாம்ல. உனக்கு என்ன தைரியம்? சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அட்வான்ஸ் கேக்குதா உனக்கு? சம்பளமே உனக்கு 1500 ரூபாய், நீ என்னடானா 5000 ரூபாய் கேக்குறியா? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, அதான். நான் ஒன்னும் பெண்களுக்கு உதவி பண்ற ஹோம் நடத்தலமா, பிசினஸ் பண்றமா பிசினஸ். எனக்கு வர வேண்டிய பணமே வராம அங்கங்க நின்னுகிட்டு முழி பிரிங்கிட்டு இருக்கு. உனக்கு அட்வான்ஸ் கேக்குதா? அட்வான்ஸ் 1ஆம் தேதியானா உனக்கு சம்பளம் சரியா கிடைக்கணும்னு சாமி கிட்ட போய் வேண்டிக்கமா. இடையில அட்வான்ஸ் அதுன்னு கேட்டுக்கிட்டு வந்த வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன் வேலையை விட்டு. போ வேலையை பாரு போ. ஏன் என்ன நின்னுகிட்டு இருக்க? சொல்றது காது கேட்கல? போய் வேலை பாருமா. மாமா நல்லா இருக்கியா சரோ?
எதுக்கு வந்தேன்னா தனத்துக்கு வளகாப்பு வச்சிருக்கு. அதான் சகலைக்கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரோவும் நீங்களும் கட்டாயம் வரணும் சகலை. எங்க வேற சூப்பர் குழந்தையா நீங்க? இங்க எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியல. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே ஏதாவது பிரச்சனை வந்துருது. ஏங்க திருப்பி திருப்பி வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்க? இல்ல சகலை, மறுபடி கூப்பிடுறது என்னோட கடமை. ஆமா கடமை, பெரிய கடமை. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கடமை பார்க்க வந்துட்டாரு. முதல்ல வெளியே போங்க. சரோ வெளியே போ சொல்லு. அம்மா என்ன ஒரேடியே தொலைச்சு கட்டிட்டு தலைமுழுகிட்டியா? அப்படியே ஐயரையும் கூப்பிட்டு அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி காரியத்தையும் பண்ணிடுறா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படா பேச சொல்ற? நான் தான் இல்லைன்னு ஆயிப்போச்சே. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்க வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் ஏன்டா இங்கே இருக்கிற? ஒரேடியா அழகர் குளத்துக்கு போயிட்டு வீட்டோட மாப்பிளையா இருந்துட வேண்டியதானே? அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க. பின்ன எப்படா பேச சொல்ற? என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன அந்த சிரிக்கியோட புருஷனுக்கு இந்த வீட்டுல என்னடா வேலை? அந்த குடும்பத்தோட உனக்கு என்னடா சங்காத்தம் வேண்டி கிடக்கு? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இத பாரு, நீ சொல்றத கேட்கறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. நானும் என் பொண்ணும் உன் கடனை அடைக்கிறதா சொல்லியிருக்கோம். அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்தா வச்சுக்கோ. அம்மா 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 போதுமாயா? போதுமா? சொந்தம் கொண்டாட வந்து நின்று எங்க அம்மாவை துரத்துட்டியா? இப்ப அவனுக்கு குளுகுளுன்னு இருக்குமே. இல்ல சார். வாய மூடியா. நல்ல உப்பு போட்டு திங்கிற ஜன்மம். நான் முதல்ல வெளியே போ. இல்ல எனக்கு இருக்கிற வெறிக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ரொம்ப அசிங்கமாயிடும். வாய வெளியே. பாத்தியா, இதுக்குதான் தலையா அடிச்சுக்கிட்டேன். உன் தருத்திர பிடிச்ச அக்காவும் மாமனோட சங்காத்தமே வேண்டான்னு. அவங்க இங்க வந்தாலே நிம்மதி போயிடுது. அவங்க ஏதோ விசேஷத்துக்கு நாசமா போட்டோம். இவன் பொண்டாட்டியா எப்படி போனா எனக்கு என்ன? எதுக்காக இங்க வந்து ஏன் கழுத்து இருக்கணும்? பாத்தீல எங்க அம்மா என்னென்ன பேசிட்டு போனாங்கன்னு. இதுக்கு தான் சொன்னேன், இதுங்க சங்காத்தமா வேண்டான்னு. கேட்டியா நீ? இந்தாங்க அத்தை. பூஜை சாமான்லாம் சரியா இருக்காமா? எல்லாம் சரியா இருக்குங்க. பூ மட்டும் போற வழியில வாங்கிக்கலாம். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோமா? சரிங்க மாமா. அடடே போஸ் தம்பி, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நீலா. வாங்க சகல உட்காருங்க. அப்புறம் அதான் தனத்துக்கு வளகாப்பு வச்சிருக்கு. அதான் அவங்க எல்லாம் சொல்லி கூட்டு போலாமேன்னு வந்தேன். அவசியம் வந்துடுறேன் சகல. இந்த லீலா. ஹாய் குண்டு மல்லி, நல்லா பார்த்து வாங்கியிருக்கீங்க மாமா. நல்ல வாசனையா இருக்கு. போஸ் மாமா எப்பவுமே இப்படித்தாங்க. எங்களுக்கு எப்போ பூ வாங்கினாலும் யார் யாருக்கு என்னென்ன பூ பிடிக்கணும் பார்த்து பார்த்து வாங்குவாரு. ஓஹோ. எனக்கு மாமாக்கு டீ போடணும். பால் வேற தீர்ந்து போச்சு. ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வரீங்களா? அப்படியே ரவி 2 முழம் பூ வாங்கிட்டு வந்துருப்பா. கோயிலுக்கு போகணும். பேசிட்டு இருக்க வந்து. சரிங்க மாமா. எல்லாருக்கும் சொல்லியாச்சா? தனு அக்காக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல மாமா, உங்க முகமே சரியில்லை. என்ன விஷயம்னு சொல்லுங்க. லீலா, அது வந்து என்ன மாமா தயங்குறீங்க? சொல்லுங்க. தனத்தோட வளகாப்புக்கு சரோவுக்கு சொல்லாமேன்னு போனேன். அந்த நேரத்தில் ராஜம்மா வந்து இவன் எங்க வந்தான்னு தாம் தும்னு ஒரே ஆட்டம். நம்ம சகலையும் தாய்க்கு ஏத்த தானே சும்மா இருப்பாப்லையா? வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாப்ல. கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறை. என்ன ஜென்மங்களோ. சரோ தான் ரொம்ப பாவம். தனத்தோட வளகாப்புக்கு வர முடியலன்னு இந்நேரம் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கோம். என்ன பண்றது மாமா, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கே. 4 நாள் சந்தோஷமா இருந்தா 5ஆவது நாள் அழற மாதிரி ஏதாவது நடந்துடுதே. அதை நினைச்சா தான் எனக்கும் வருத்தமா இருக்கு. மனசே சரியில்லை லீலா. சரிங்க மாமா, நீங்க பாட்டுக்கு இந்த விஷயத்தை போய் எங்கேயாவது உளறிட்டு இருக்காதீங்க. லீலா, இதை போய் நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அதுக்கு இல்ல மாமா,
பேச்சு வாக்குல இவர்கிட்ட ஏதாவது சொல்லிட போறீங்க. இவர் வர சரோகா வீட்டுக்கு அடிக்கடி போக வர இருக்காரு. எதுக்கு சங்கடம்? அப்படியா? சரி. எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே இருக்கட்டும் மாமா. நாம வேணா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். மத்தவங்களுக்கு எதுக்காக தெரியணும்? இந்த இல்ல பால். பால் வாங்கிட்டு வந்துட்டியாப்பா? பூ பூக்காரம்மா இல்லப்பா. இந்த பூ சாமிக்கு வச்சிருங்களேன். கோவி இருக்காப்லையா? வாங்க. என்ன காத்து இவ்வளவு தூரம் அடிக்குது? தனத்துக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கூட்டு போலாமேன்னு. கோபி கிட்ட சொல்ல வேண்டியதானே? கோபி கிட்ட சொல்லி. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மாமா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காரு. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் யார் வந்திருக்கான்னு பாரு. மாமா வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இந்தா. என்ன மாமா வீட்ல இருந்து யாரையும் கூட்டிட்டு வரலையா? நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? இல்ல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். அப்பா பவானி தனக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன் மாமா. சரி மாமா என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? ஏதாச்சும் குடுமா. ஈஸ்வரி பாத்தியா விழுந்து விழுந்து கவனிக்கிறத? பார்த்தேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சாப்பிடுங்க மாமா. என்ன விஜி இம்புட்டு அழுட்டு வந்திருக்க? காபி மட்டும் கொண்டு வந்திருக்கலாம்ல? பரவாயில்ல மாமா சாப்பிடுங்க. இனத்தார கண்டதும் அகப்ப எம்புட்டு நீளுது பாத்தீங்களா? அது சரி, இத்தனை நாளும் இம்புட்டு சிரிப்பு எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் அப்பவே சொன்னேன் நம்ம குடும்பத்துல யார் மேலேயும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அந்த மடையை கேட்டானே. ஏய் யார் சொல்ற? நான் கோபியை சொன்னேன். ஊர்ல அண்ணி நல்லா இருக்காங்களா? தனம் சம்பந்தமா தான் ஒரு விசேஷம் சொல்லி போலாமேன்னு வந்தேன். என்ன மாமா? தனத்துக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கூட்டு போலாமேன்னு வந்தேன். வளைகாப்பா? என்னங்க வாங்க போலாம். அக்கா பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்க போலாம். ஜாலியா இருக்குங்க. வாங்க போலாம். வாங்க. அப்பா எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குங்க. ப்ளீஸ் வாங்க. கிளம்பல வாங்க. எங்க வாங்க போலாம். என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? வாங்க போலாம். இல்ல ஒண்ணு செய்யலாம். நீ முன்னாடி கிளம்பி போ. எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் பின்னாடியே வந்துடுறேன். நீங்க எங்க கூடயே வந்துடலாமே? இல்ல ஆபீஸ்ல நிறைய வேலையெல்லாம் இருக்கு. ஆனா நான் ஃபங்க்ஷன் கரெக்டா வந்துடுவேன். வந்துடாம எதுவும் இருக்க போறியா? கரெக்டா வந்துடணும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி நான் வராம இருப்பேன்? நிச்சயம். கிளம்புங்க. சரி. வரேங்க. சரி லேட் ஆயிராம வந்துருங்க.